பருப்பை ஊற வச்சுக்கணும். பருப்பை ஊற வச்சுட்டு 4 மணி நேரம் அரைச்சிடணுங்க. அரைச்சிட்டு நல்லா அரைச்ச பிறகு அதில் பச்சை மிளகா போட்டிருக்காங்க, புதினா, மல்லி, இஞ்சி கட் பண்ணதெல்லாம் போட்டிருக்குது. அடுத்து பெருங்காயத்தூள் போடுறாங்க. வெங்காயம் போடுவாங்க. இவங்க வெங்காயம் போட்ட மாதிரி தெரியல. வெங்காயம் சேர்ப்பாங்க. வெங்காயம் போடலாம். இது எல்லாம் மசாலா தான் அதிகம் போடுறாங்க. இந்த கரம் மசாலா, இஞ்சி பூண்டு சாறு, இது உப்பு, சால்ட்டு, இந்த ஈஸ்ட்டு போடுறாங்க. ஈஸ்ட்லாம் போட்டால் உப்புறதுக்கு. இந்த பாரு 6 மசாலா வச்சுருக்காங்க. மஞ்சத்தூள் மாதிரியே 2 இருக்குது, மிளகாத்தூள் மாதிரியே 2 இருக்குது. அது ஈஸ்ட்டு கொஞ்சம் போட்டுக்கிறாங்க. அவங்க கடையில் செய்கிறனால அப்படி செய்கிறாங்க. இந்த கடை பக்குவம். நெய் ஊற்றிக்கிறாங்க. நம்ம நெய் ஊற்ற மாட்டோம். நெய் ஊற்றி இவங்க வந்து வெங்காயம் கம்மியாக போட்டுக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் இதெல்லாம் போட்டு வெங்காயம்லாம் போட்டால் தான் டேஸ்ட்டாக இருக்கும். இத்தனையும் போட்டு இந்த இதெல்லாம் சொன்னதெல்லாம் அடிஷனல் போட்டுங்க. போட்டு செஞ்சு பாருங்கள். சாஃப்டாக இருக்குது, நல்ல டேஸ்ட்டாக இருக்குது. சாஃப்ட்னஸாக இருக்குது, நல்ல டேஸ்ட்டாக இருக்குது. நம்ம இந்த வெங்காயம்லாம் போட்டால் இன்னும் சூப்பராக இருக்கும். வெங்காயம் போட்ட மாதிரி தெரியல. இதெல்லாம் போட்டு இது தாங்க பாருங்க, எப்படி இருக்குன்னு பாருங்க. அந்த இது ஆனால் சிம்மில் வச்சுடுங்க. சிம்மில் வச்சுட்டா தான் உங்களுக்கு உள்ளேயும் வேவும் வெளியும் வேவும். சிம்மில் வைக்காமல் இருந்தால் வெளியே மட்டும் வெந்துடும் சீக்கிரம், உள்ளே வேவாது, உள்ளே மாவாக இருக்கும். அதனால் இதை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க, ஆதரவு கொடுங்க, பில் பட்டனை ஐக்கான அழுத்திக்கிங்க, நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். நல்லா இருக்குதுங்க, சாஃப்டாக இருக்குது. டேஸ்ட்டு பார்த்தேன்.